அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல 17 கீழ்க்கணக்கு நூல்கள், அதுல அறநூல்கள் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுவும் திருக்குறள் தவிர்த்து பார்க்க போறோம். ஏன்னா திருக்குறள் வந்து தனியா ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல அடுத்தது பார்க்க போறது நாலடியார். இதை எழுதியவர் சமண முனிவர்கள். இது பாவகை வந்து வெண்பா. மொத்தம் பாடல்கள் பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள். 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. இது நாலடியார். சரிங்களா? 17 கீழ்க்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது? நாலடியார். அதுக்கப்புறம் இதுக்கு வேறு சிறப்பு பெயர்களும் இருக்குது. என்ன? நாலடி 400 மற்றும் வேளாண் வேதம் என்ற பெயரும் உண்டு. வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமைகளாக கையாண்டு நீதி புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. ஸோ வாழ்க்கையோட எளிமையான பொருட்களை உவமையாக கையாண்டு நீதி புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். முப்பாலும் கூறும் எது? நாலடியார். திருக்குறளில் வருது இல்லையா, அறம் பொருள் இன்பம். அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும்? அறம் பொருள் இன்பம்னு வரும். அதனால தான் நாலடியாரின் திருக்குறளையும் என்ன சொல்லுவாங்க? நாலும் வேலும் பல்லு குருதி, நாலும் ரெண்டும் சொல்லு குருதி. இதில் நாலும்ன்றது நாலடியாரும், ரெண்டும்ன்றது திருக்குறளையும் ரெஃபர் பண்ணும். அடுத்து பாருங்க, இது 40 அதிகாரமும் 12 இயல்களையும் கொண்டது. முதல் இயல் எதை பற்றியது? துறவறம் பற்றியது. தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் யார்னா பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் யார்னா தருமர். உரை கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும். இது நிலையாமை மற்றும் துறவரம் பற்றி கூறுகிறது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நான்மணிக்கடிகை பார்க்கலாம். நான்மணிக்கடிகை இயற்றியவர் விளம்பி நாகனார். நாகனார்ன்றது இயற்பெயராக கருதுகிறாங்க. விளம்பின்ற ஊரில் பிறந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கரெக்டான ப்ரூஃப் வந்து அதுக்கு இல்லை. ஓகேவா? நான்மணிக்கடிகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் பார்த்தீங்கன்னா 106 பாடல்கள். அதில் 2 கடவுள் வாழ்த்து, 104 வெண்பாக்களால் ஆன பாடல்கள். சரிங்களா? நான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், கடிகைனா என்ன மீனிங்னு பாருங்கள். துண்டு, கட்டுவடம், ஆபரணம், நாளிகை, கரகம், தோல் வலை, இது எல்லாமே வந்து கடிகைன்றதுக்கு மீனிங்கு. சரிங்களா? சம்டைம்ஸ் இதை கேட்டுலாம் எக்ஸாமில், கடிகை என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நம்ம அந்த டைம் தெரியலாமல் முழிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன். இந்நூல் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் 4 மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இதனாலேயே 4 வகை மணிகளால் ஆன ஆபரணம் நான்மணி கடிகை என்று அழைக்கப்படுகிறது. 4 மணியான கருத்துக்கள் சொன்ன இல்லையா, 4 மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஸோ அதனால தான் இந்த நூலை என்னன்னு சொல்கிறாங்க? நான்மணி கடிகை. 4 வகை மணிகளால் ஆன ஆபரணம் எப்படி அழகா இருக்குமோ அது போல 4 மணியான கருத்துக்கள் இந்நூலில் கூறப்படுகிறது. அதனால் இது நான்மணி கடிகை என்று அழைக்கப்படுகிறது. இது 2 பாடல்களை ஜி போப் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். இந்நூல் 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. இந்நூலில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல்கள் 2ம் திருமாலை பற்றியது. ஸோ 2 கடவுள் வாழ்த்து பாடல், அது 2மே யாரை பற்றினது? திருமாலை பற்றியது. இந்நூல் அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்தது. ஸோ எல்லாமே அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது கிடையாது. சில நூல்கள் மட்டும் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. சரிங்களா? ஸோ பழமொழி 400 அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை எழுதியவர் மூன்றுரை அரையனார். சரிங்களா? இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பாருங்கள். 401. இது கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 401 பாடல்கள். கடவுள் வாழ்த்து சேர்க்கலாம்னா மொத்தமே 400 பாடல்கள் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பாருங்கள். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் பழமொழி 400. ஸோ பேர்லேயே வந்துருச்சு இல்லையா, நூலோட பேர்லேயே வந்துருச்சு பழமொழி 400. ஸோ 400 பாடல்கள் இருக்குது. அந்த 400 பாடல்கள் ஒரு பாடல்களோட கடைசியிலையும் என்ன இருக்குன்னா பழமொழி கொடுத்துருப்பாங்க. அந்த பழமொழி எதை பற்றினதாக இருக்குன்னா நீதி சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும், ஸோ ஒரு பாட்டோட இறுதியிலுமே ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் இது பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் பழமொழியை என்னன்னு சொல்கிறாரு? முதுச்சொல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் 17 கீழ்க்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பழமொழி 400 தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்னு பாருங்கள். மூதுரை, முதுமொழி, உலகவசனம். சரிங்களா? மூதுரை, முதுமொழி, உலகவசனம். அடுத்து முதுமொழி காஞ்சி பாருங்க. முதுமொழி காஞ்சி இதை எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி என்பது பழமொழி எனும் சொற்பொருளோடு தொடர்புடையது. மூதுரை, முதுசொல் என்பனவும் இப்பொருள் தருவன. சரிங்களா? மூதுரை, முதுசொல் என்பனவும் இப்பொருள் தருவன. அதுக்கப்புறம் பாருங்க, இந்நூல் கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பர். எந்த நூல்? முதுமொழி காஞ்சி வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 10 பதிகம் கொண்டது. எது? முதுமொழி காஞ்சியில் மொத்தமே எத்தனை பதிகம்? 10 பதிகம். அந்த 10 பதிகம் சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு பதிகத்துலையும் எத்தனை பாட்டு இருக்கணும்னா 10 பாட்டு இருக்கணும். சரிங்களா?
ஸோ 10 பதிகம், ஒவ்வொரு பதிகமும் 10 பாடல்களை கொண்டது. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும்? 100 பாடல்கள் இருக்கும். ஒரு பதிகத்தில் 10 பாடல்னா 10 பதிகத்தில் 100 பாடல், அப்படியே 10x10. சரிங்களா? ஸோ இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாருங்கள். ஒவ்வொரு பதிகமும் ஆர்களி உலகத்து மக்கட்கு எல்லாம் அப்படின்ற அந்த அடியோடு தான் ஸ்டார்ட் ஆகுமே. இது ஒரு தடவை கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆர்களி உலகத்து என தொடங்கும் 18 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்ட்டு கண்ணை முடிட்டு போட்டுருணும். என்னது? முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 10 பதிகம் கொண்டது, ஒவ்வொரு பதிகமும் 10 பாடல்களை கொண்டது. ஸோ டோட்டலாக 100 பாடல்கள். ஒவ்வொரு பதிகத்தோட அடியும் எப்படி தொடங்குமா? ஆர்களி உலகத்து மக்கட்கு எல்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், முதுமொழி காஞ்சியில் 10கள். 10கள்னா 10 பதிகங்கள். ஒரு பதிகத்துக்கும் ஒரு நேம் இருக்கும்ல, என்னென்னு பாருங்கள். சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. இதுதான் அந்த 10 பதிகம். ஸோ இந்த ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? 10 பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ டோட்டலி 100 சாங்ஸு. ஸோ இது என்ன யாப்பில் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். குறள்வெண் செந்துரை என்னும் யாப்பு அணியால் பாடப்பட்டவை. குறள்வெண் செந்துரைனா 2 அடி தான் இருக்கும். சரிங்களா? அந்த 2 அடியில் சீர்கள் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி சீர் தான் இருக்கணும். இப்போ மேலே நெடிலடினா அடுத்த சீரும் நெடிலடி தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? மேலே களிநடி நடினா அடுத்த சீரும் களிநடி அடி தான் இருக்கும். ஸோ எத்தனை அடி இருக்கோ அத்தனை அடியிலும் என்ன இருக்கும்? சீர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது குறள்வெண் செந்துரை. இதை என்னன்னு சொல்லுவாங்க? அறவுரை கோவைனும் சொல்லுவாங்க. எதை? முதுமொழி காஞ்சி. சரிங்களா? இன்னா 40 இயற்றியவர் கபிலர். மொத்தம் எத்தனை பாடல்கள்? 41 பாடல்கள். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41 பாடல்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாக சொன்னால் எத்தனை பாடல்கள்? 40 பாடல்கள். சரிங்களா? இன்னா 40 அப்படின்னாலே 40 பாடல்கள் இருக்கும். பாடலில் ஒவ்வொரு பாடல்லையும் என்ன வேர்டு வந்திருக்கும்? இன்னான்ற அந்த வேர்டு இடம்பெற்றிருக்கும். ஸோ அதனால தான் இந்த நூலுக்கு இன்னா 40 அப்படின்ற பெயர். இதை எழுதியவர் கபிலர். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க இன்னா 40ல் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்பது பற்றி கூறும் நீதி நூல் தான் இது. சரிங்களா? உலகத்தில் நம்ம சிலதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்றத பற்றி சொல்கிற நூல் தான் எது? இன்னா 40. சரிங்களா? இது என்ன நூற்றாண்டை சேர்ந்தது? 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்நூல் இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. இன்னா 40 சரி, இனியவை 40 சரி, இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. ஆனால் இதில் இன்னா 40 என்ன சொல்லியிருக்காங்க? இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இன்னா 40. ஸோ ஒவ்வொரு பாடலிலும் இன்னா எனும் சொல் இடம்பெற்றிருக்கும். துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எதுனா இன்னா 40. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னா 40. ஸோ மொத்தம் எத்தனை பாருங்கள், மொத்தம் 164 இன்னா செயல்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ இன்னா 40 எத்தனை இன்னா செயல்களை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால் 164. அடுத்தது பாருங்கள், இனியவை 40 பார்க்கலாம். இனியவை 40 இயற்றியவர் பூதஞ்சேந்தனார். ஸோ இதுலேயும் பாடல்கள் 40 பாடல்கள். கடவுள் வாழ்த்து சேர்க்காமல் போட்டிருக்கேன். இன்னிசை வெண்பாக்களினால் ஆனது. இங்கே வெண்பாக்களினால் ஆனதுன்னு போட்டிருக்கேன். இன்னிசை வெண்பாக்களினால் ஆனது. உலகில் நல்ல அல்லது இனிமையான செயல்களை எடுத்து கூறுவதன் மூலம் மக்களுக்கு நீதி புகட்டுவதே இந்நூலின் நோக்கம். ஸோ இன்னா 40னா என்ன? இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீதி சொல்கிறது. இனியவை 40னா நல்ல விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக நீதி புகட்டுவது. ஸோ ஆக மொத்தம் மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த 2 நூலோட நோக்கமுமே. சரிங்களா? இதில் பாருங்கள், இதில் இன்னா செயல்கள் எத்தனை சொல்லியிருக்காங்க? 164 சொல்லியிருக்காங்க. இனியவை 40 இனிய செயல்கள் எத்தனை கூறப்பட்டிருக்கு? 124. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனியவை 40 எழுதின புலவர் யார்? பூதஞ்சேந்தனார். எத்தனை பாடல்கள்? என்ன வெண்பாக்களினால் ஆனது? 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளதா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஆசாரக்கோவை பாருங்கள். ஆசாரக்கோவையை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியர். ஸோ பாடல்கள் பாருங்கள், 100 வெண்பாக்களினால் ஆனது. என்னன்னு பாருங்கள். ஆசாரக்கோவைனா மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஆச்சாரங்கள் சொல்லுவாங்களா, அதாவது ஒழுக்கங்கள், அதை எடுத்து கூறுறது தான் என்னது? ஆசாரக்கோவை. சரிங்களா? இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆச்சாரக்கோவை. ஆச்சாரத்தின் வித்துக்களாக என்னென்னலாம் அதோட இது நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் ஒழுக்கங்கள்னு சொல்லிட்டு அவர் எதை சொல்கிறாரு பெருவாயின் முள்ளியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி அறிதல், நம்ம எப்போவும் நன்றி உடையவங்களாக இருக்கணும். புறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு ஆற்ற அறிதல்,
நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய 8 பண்புகளை தான் என்னன்னு சொல்றாரு, ஆச்சாரத்தின் வித்துக்களாக ஆசிரியரான பெருவாயின் முள்ளியர் வந்து சொல்றார். சரிங்களா? ஸோ பெருவாயின் முள்ளியார் எதெல்லாம் வந்து ஆச்சாரத்தோட 8 வித்துக்களாக சொல்கிறாருன்னா, நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு ஆற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய 8 பண்புகளை குறிப்பிடுகிறார். ஸோ ஆசாரக்கோவை இதை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். சரிங்களா? அடுத்து ஸோ திருக்கடிகத்தை இயற்றியவர் நல்லாந்தனார். திரினா 3, கடுகம்னா காரமுள்ள பொருள். ஸோ என்னென்ன பொருள்? சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இந்த 3 மூலிகைகள், அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி எப்படி உடலுக்கு நன்மை செய்யுமோ அதுபோல் 3 அறக்கருத்துக்கள் இந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் திரிகடுகம். பாருங்க, 3 மூலிகைகள் உடலுக்கு நன்மை செய்வன. எது? சுக்கு, மிளகு, திப்பிலி. அதுபோல இதிலுள்ள பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்பட்டுள்ள 3 நீதிகள் மனிதனின் அறியாமையாகிய நோயை போக்கி வாழ்க்கையை செம்மையாக்க உதவுகின்றன. ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலை எப்படி உடலில் உள்ள நோயை போக்கி உடலுக்கு நன்மை செய்கின்றனவோ அதுபோல் இதில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுதான்? செம்மையாக்குகின்றன. ஸோ மொத்த பாடல்கள் எத்தனைன்னு பாருங்கள், 101 பாடல்கள், கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து. சரிங்களா? ஸோ வாழ்க்கைக்கு நன்மை தரும் கருத்துக்கள் எத்தனை பாடல்களில் கொடுத்துருக்காங்க? 66 பாடல்கள் வந்து வாழ்க்கைக்கு நன்மை தரும் கருத்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கு தீமை தரும் கருத்துக்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது 34 பாடல்களில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. ஆல்ரெடி அம்மை என்னும் வனப்பு வகையை பற்றி பார்த்துருக்கோம். எதில் பார்த்தோம்? நான்மணி கடிகையில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி திருக்கடிகமும் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் காரியாசன். பாடல்கள் மொத்தம் 100 பாடல்கள். பஞ்சம் அப்படின்னா 5ன்னு அர்த்தம், மூலம்னா வேறு. என்ன வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்தால் பெயர் பெற்ற நூல். எதுக்கு? சிறுபஞ்சமூலமுக்கு மருந்தால் பெயர் பெற்ற நூலுன்னு பேர். என்ன ரீசன்னா 5 வேர்கள். என்னென்ன வேர் பாருங்கள், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி. ஸோ இந்த 5 வேர்கள் வந்து உடலில் உள்ள பிணி நோயை போக்கும். அதுபோல இச்செய்யுளில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்கள் நம்முடைய மனநோயை போக்கும் அப்படின்றது தான் கருத்து. சரிங்களா? எப்படி திருக்கடிகம் வந்து 3 அறக்கருத்துக்களோடு இருக்கோ அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலம் வந்து 5 அறக்கருத்துக்களை உடையது. காரியாசன், இந்த நூலின் ஆசிரியர் யார்? காரியாசன். அவரும் கணித மேதாவியார். யார்? ஏலாதி எழுதியிருக்கார் இல்லையா, கணித மேதாவியார். இவங்க 2 பேருமே ஒரு சாலை மாணாக்கர். சரிங்களா? பாயிரச் செய்யுள் மா என்னும் அடைமொழி கொடுத்து மா காரியாசன் என்று சிறப்புகின்றது. ஸோ பாயிரச் செய்யுள் யாருக்கு மா அப்படின்ற அடைமொழி கொடுத்துருக்குன்னா காரியாசனுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அவருக்கு என்ன பேர்? மா காரியாசன் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறாங்க. பெருமளவில் அறக்கருத்துக்களையும் சிறிய அளவில் சமண அறக்கருத்துக்களையும் கூறியுள்ளார். யார்? காரியாசன். எதில் சொல்லியிருக்காரு? சிறுபஞ்சமூலத்தில் சொல்லியிருக்காரு. பெருமளவில் அறக்கருத்துக்களையும் சிறிய அளவில் சமண அறக்கருத்துக்களையும் கூறியுள்ளார். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஏலாதி கணித மேதாவியார். இப்போ தான் பார்த்தோம் காரியாசன். எங்கள் காரியாசனும் கணித மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர். ஸோ கணித மேதாவர் இவர் கடை சங்கத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். தமிழரின் அருமருந்துன்னு எதை சொல்லுவோம்? ஏலாதியை சொல்லுவோம். மருந்தினால் பெயர் பெற்ற நூல் எது? சிறுபஞ்சமூலம். சரிங்களா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள்? 81 பாடல்கள். என்னென்ன 81 பாடல்களை எது உட்பட? சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட 81 பாடல்கள். ஸோ ஏலத்தை முதன்மையாக கொண்டு என்னென்னு பாருங்கள், ஏலம், லவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்டது தான் ஏலாதி. அதுபோல் 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுவது. ஸோ 3 அறக்கருத்துக்கள் வந்தால் திருக்கடிகம், 5னா சிறுபஞ்சமூலம், ஏலாதிக்கு எத்தனை அறக்கருத்துக்கள்? 6 அறக்கருத்துக்களை இது கூறுகிறது. அதே மாதிரி பாருங்க, மகடுவு முன்னிலை அப்படின்ற அமைப்பை எது கொண்டிருக்கு? ஏலாதி. மகடுவு முன்னிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு பெண்ணை விழித்து அவளுக்கு ஒரு கருத்தை கூறுகின்ற வகையில் பாடலை அமைப்பது. ஒரு பெண்ணை விழித்து அவளுக்கு ஒரு கருத்தை கூறுகின்ற வகையில் பாடலை அமைப்பது தான் ஏலாதி. சரிங்களா? ஸோ இதோடு நம்ம 15 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் 11 நூல்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம அகநூல் 6ம் புறநூல் 1ம் மொத்தம் 7 நூல்களை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.